வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லாமே எல்லா செல்வங்களும் பெறணும் சொல்லி எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 2026ல விருச்சிக ராசிக்கு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். எப்பவுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பதட்டமாகவும் ஒரு குழப்பமாகவும் ஒரு பயந்த சுபாவத்தோடைய இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு 2026ல எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 2025 விட இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா உருவாகும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உச்சம் பெறார். அது அந்த கடகராசியில் உச்சம் மார்ச் மாசத்துக்கு மேல கடகராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் வரப்போறாரு. அந்த குரு பகவான் உச்சம் பெற்று உங்க ராசிய பாக்குறாரு. அப்படி உங்க ராசிய பார்க்கும் பொழுது ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சரிப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். எப்பவுமே ஒரு சுபகிரகங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அது செவ்வாய்க்கு யோகக்காரனா இருக்கக்கூடிய குரு பகவான் நம்மளை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். இதே 2025ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயப்பட்டிருப்பீங்க, தடங்களாக்கி இருக்கும். நீங்க ஒருத்தரை நம்பி போயிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க, தொழில் முடக்கம் பண்ணியிருக்கும், மெயினா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். சுபகாரியங்களை பாத்தீங்கன்னா ரொம்பவே சுபகாரியங்கள் பேச்சு எடுத்தாவே வீட்டுல தடங்களாயிருக்கும், திருமணம் தாமதமாயிருக்கும். ஏதோ ஒரு ஏவரேஜா தான் இருக்குமே தவிர இந்த 2025 விட 2026 உங்களுக்கு அப்படியே என்னென்ன விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்களோ இந்த 2026 கண்டிப்பா உங்களுக்கு ஒரு போர்க்கால வருடமா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த 2026 ஜனவரி மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்க ஒரு தைரியத்தை உண்டு பண்ணும். முன்னாடி ஒரு தாமதமா இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். ஆனா இந்த 2026ல ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காங்க. அந்த சனி பகவான் இருந்தாலுமே கூட உங்களுக்கு பூர்வீகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா சொத்துல உட்கார்ந்து ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு யோகம் இல்லாம இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வீகத்தினால பயன் இல்லாம இருக்கும். நிறைய பேர் பூர்வீகம் விற்க முடியல, வாங்க முடியல, வீட்டுல பூர்வீகத்தை பாத்தீங்கன்னா விற்கலாம்னு சொல்லி போகும்போது சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருது. பூர்வீகத்தை விற்கவே முடியல, உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனைகள் வருது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த 2026 பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி சொந்த வீடு கட்ட வேண்டிய யோகம் கண்டிப்பா இந்த 2026ல உங்களுக்கு கிடைக்கும். என்னங்க கேட்டீங்கன்னா எப்பவுமே விருச்சிக ராசியோட அதிபதியே செவ்வாய். செவ்வாய் மண்ணுக்கு உகந்தவர். அப்படி மண்ணுக்கு உகந்தவர் இருக்கும்போது ஒரு சின்ன குடிசையா ஒரு சின்ன வீடா இருந்தாலும் கூட அதை அரண்மனை போல மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவங்க இந்த விருச்சிக ராசி. அப்படி இருக்கும் பொழுது இந்த 2026ல நிச்சயம் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா மண் யோகம், மனை யோகம் கண்டிப்பா இருக்கு. அப்படி ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகம் அமைப்புனால ஒரு சின்ன வீடே நீங்க பார்த்து வாங்கிட்டு போனா கூட அது பெரிய கோபுரமா வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த 2025ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிட்டு இருந்திருப்பீங்க, பாதியில நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். கையில பணம் வச்சுட்டு லோன் கிடைக்காம இருந்திருக்கும். இன்ஜினியரிங்னால மேஸ்திரினால உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பேர் இந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு இழப்புகள் நேரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும். அதனால பாதியில நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். அவங்களுக்கு இந்த 2026ல மண் யோக அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த 2026 ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போகாம ஸ்கூலுக்கு போகாம ஒரு மந்த நிலைங்கிறது கண்டிப்பா உருவாயிருக்கும். அவங்களுக்கு இந்த 2026ல ஒரு தொழிலையும் சரி, ஒரு குடும்ப சூழ்நிலையிலும் சரி, ஒரு கல்வியிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு
ஒரு வேலைக்கு போகாம இருப்பாங்க. வேலைக்கு போகாமனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை அமையணும் அப்படிங்கிறது இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்தளவில் இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா திருமணங்கிறது கைக்கூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துக்கு மேல குரு உச்சமற்ற குரு பகவான் உங்க ராசியை பார்க்குது. அப்படி ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த 2026 முழு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைஞ்ச குரு பலன்கிறது நடக்க போகுதுங்க. அதனால வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கைக்கூடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 2025 நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணங்கிறது தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி, பையனை பார்த்தாலும் சரி, அந்த பார்ட்னருக்கு வேற இடத்துல உடனே கல்யாணங்கிறது நடந்துடும். அதே மாதிரி ஒரு பொண்ணு பையனை மனசுல எதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு மேலேயே விருப்பமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில வந்து செட்டில் ஆகணும், நான் ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால திருமணங்கிறது நீங்க தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே இந்த 2026 உங்களுக்கு அந்த மாங்கல்ய யோகம் கைகூட வருது. அப்படி மாங்கல்ய யோகம் கைகூடி வரனால உங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா இந்த திருமணங்கிறது முடிஞ்சிடும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாம இருந்திருக்கும். மறு திருமணம் ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026 திருமண யோகம் வரனால உங்களுக்கு அந்த அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு தேவை. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்திரஸ்தானத்தை நம்ம சொல்லலாங்க. அப்படி சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு 4-5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எந்த ஒரு பயனும் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்காரங்க வந்து இந்த தலைவலி பிரச்சனை, பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா கூட அது சரியில்லாம இருந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்து கன்னிராசியில இருந்தாரு. அந்த கன்னிராசியில கேது பகவான் இருக்கும்போது இப்ப சிம்மராசிக்கு அங்க மாறிட்டாரு. சிம்மராசிக்கு மாறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த 2026 உடல் ஆரோக்கியங்கிறது கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம தொழில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழில முன்னேற்றம் இல்லை, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கான நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கும் நிச்சயம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையில் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 உங்களுக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, சிவில் சம்மந்தப்பட்டது, நான் ஒரு ஆர்மி சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டதுல அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய வகையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்த லெவலுக்கு போறதுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் ஆன வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடன் பிள்ளைகள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி தான் இந்த 2025 நீங்க குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பீங்க. நமக்கான ஒரு வருமானம் இல்லையே, எப்ப நம்ம கடன் கட்டிட்டு இருப்போம், கடன் கட்டக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 உங்களுக்கான ஒரு வருடமா இந்த 2026 இருக்க போது ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல யோகம். இந்த ஒரு வருடம் வந்து நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நீங்க உங்க சுய ஜாதகத்தினுடைய பார்த்து இந்த வருடம் எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ஜாதகத்துல ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அதுன்னு பார்த்து அதனோட தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு முழு ஜாதகத்தினோட விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.